ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹயவதனா. இதை எழுதினவங்க கிரீஷ் கர்நாட். இவர் ஒரு கன்னட ரைட்டர், ஆக்டர், ஃபிலிம் டைரக்டர் அண்ட் ஆல்சோ ப்ளே ரைட். இந்த பர்டிகுலர் ப்ளே இது வந்து ஒரு 2 ஆக்ட் ப்ளே. ஃபர்ஸ்ட் வந்து கன்னட லாங்குவேஜில் தான் 1971 எழுதியிருக்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து 1975 ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த ஹயவதனா அப்படின்ற டைட்டிலுக்கு என்ன மீனிங்னா, ஹார்ஸ் ஃபேஸ்ட் ஆர் ஹார்ஸ் ஹெட்டட். ஓகேவா? ஸோ கன்னட லாங்குவேஜில் டைட்டில் வச்சுருக்கிறாங்க. அதே டைட்டில் தான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹார்ஸ் ஃபேஸ்ட் அண்ட் ஹியூமன் பாடி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பற்றின கதை இது. கம்ப்ளீட்டாக அது கிடையாது. அது போக சில மித் ரிலேட்டடான ஸ்டோரிஸுமே வரும். இந்த பர்டிகுலர் ஸ்டோரி வந்துட்டு இதோட இன்ஃப்ளூயன்ஸ் எதை பார்த்து இதை இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் இருக்குது. அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தாமஸ் மேன் அப்படின்றவர் டிரான்ஸ்போஸ்ட் ஹெட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒர்க்கை 1940 எழுதுகிறாரு. அது ஒரு நாவலாக. அந்த நாவலாவை ரீட் பண்ணி தான் கிரீஷ் கர்நாட்க்கு இப்படி ஒரு ஒர்க் எழுதணும் அப்படின்னு சொல்லி தோணியிருக்கு. ஸோ ஹயவதனாவை எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஏன்ஷியன் பீரியட், நியர்லி ஒரு 11th சென்ச்சுரியிலேயே அந்த சான்ஸ்கிரிட் புக் இருந்திருக்கு. அதில் இன்ஸ்பயர் பண்ணி தாமஸ், அதுக்கப்புறமா கிரீஷ் கர்நாட், இவங்க எல்லாருமே ஒரு இன்கம்ப்ளீட்னஸை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது அனிமல் ஃபேஸ், ஹியூமன் பாடி, இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷனில் இருக்கக்கூடிய கிரியேச்சரை பற்றி தான் இவங்களோட ஸ்டோரிஸ் இருக்கும். ஓகேவா? இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது போத் மித்தாலஜிக்கல் அண்ட் ஆல்சோ ரியல் வேர்ல்டோட அந்த பிளேஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தரம்பூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளேஸில் நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து கிங்காக இருக்கக்கூடியவர் தரம்சீல். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த செட்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க. கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹயவதனா இவர் ஒரு கேரக்டர். அவருக்கு ஹார்ஸ் ஹெட் இருக்கும், ஹியூமன் பாடி இருக்கும். தேவதத்தா அப்படின்றவங்க யாருன்னா, இவர் வந்து ஒரு ஸ்காலர்லி பர்சன், ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன். தென் கபிலா அப்படின்றவங்க அவரோட ஃப்ரெண்ட். பத்மினி அப்படின்றவங்க தேவதத்தாவோட ஒய்ஃப். பகவதா அப்படின்றவங்க தான் ஒரு ஸ்டேஜ் பிளே நடக்கும், அந்த ஸ்டேஜ் பிளேயோட நரேட்டர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்டோரி வித்தின் அ ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ பிளே ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ பகவதா பார்த்தோம் இல்லையா, அவர் தான் நரேட்டர். அவர் கண்டக்ட் பண்ண போகிற அந்த பிளேக்கு முன்னாடி லார்ட் கணேஷாவை வந்து வர்ஷிப் பண்ணுறாரு. எந்த ஒரு இப்போ ஒரு மூவி எடுக்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பூஜை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களோட பிளே நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக லார்ட் கணேஷா கிட்ட எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுறாங்க. அந்த வர்ஷிப் மாதிரி ஒரு லாங் சாங் மாதிரி கோரஸோட சேர்ந்து பாடி முடிச்சதுக்கப்புறம் தான் பிளேயை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் ஏன் பர்டிகுலராக நிறைய ப்ராஃபிட் இருக்கும்போது, நிறைய காட் இருக்கும்போது எதுக்காக லார்ட் கணேஷா அப்படின்னா, அவரும் இதே மாதிரி தான். எலிஃபண்டோட ஹெட் அவருக்கு இருக்கும், ஹியூமன் பாடி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு காடை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கொஷின் கேட்குற மாதிரி தான் இந்த பிளேயை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்கம்ப்ளீட்னஸ், மென்னாக இருக்கட்டும் காடாக இருக்கட்டும், 2 பேர்கிட்டையுமே இந்த இன்கம்ப்ளீட்னஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படி ஒரு மனுஷன் குதிரை முகத்தோடு அவன் வாழ்கிறானோ, அதே மாதிரி கடவுளுமே ஒரு யானை முகத்தோடு இருந்திருக்கிறாரு. ஸோ யாருக்கிட்டேயும் ஒரு கம்ப்ளீட்னஸ்ன்றது இல்லை, எல்லாருமே இன்கம்ப்ளீட் லைஃப்பை தான் வாழ்கிறாங்க அப்படின்றதோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நரேஷனில் ஃபர்ஸ்டே அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தேவதத்தா அப்படின்றவர் வந்து அந்த நேமுக்கே ஃபஸ்ட்டு மீனிங், தெய்வம் அப்படின்றதே காட் நம்ம சொல்லுவோம். ஸோ தேவதத்தா அப்படின்றது காட் கிவன் அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். ஸோ ரொம்பவே ஃபேரான ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன், பிராமன் ஃபேமிலியை சேர்ந்தவர், ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சனாக இருப்பார். அவர் வந்து ஒயிட் மாஸ்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் அவரோட ஃப்ரெண்டு கபிலா அப்படின்ற ஃப்ரெண்ட், இவர் வந்து அயன் ஸ்மித்தோட சன். ஓகேவா? ஸோ கம்பேரிட்டிவ்லி 2 பேரும் கேஸ்ட் வைஸ், கிளாஸ் வைஸ் அவங்களுக்குள்ள நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து ரொம்ப டார்க் ஸ்கின்னாக தான் இருப்பார். பட் நல்ல மஸ்குலர் மேன். ரொம்பவே அவரோட பாடியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இவரை வந்து பிளாக் மாஸ்க்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பட் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டான ஒரு ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். நரேட்டர் வந்து இவங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நிறைய மித்தாலஜிக்கல் பிரதர்ஸை வந்து சொல்கிறாங்க. இப்போ ராமன், லக்ஷ்மணன், அந்த மாதிரி நிறைய பிரதர்ஸை கம்பேர் பண்ணி அந்த மாதிரி இவங்களும் ஒரு பிரதர் லைக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு கோரஸ் வந்து பாட்டு பாடிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஸ்டேஜுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்டர் 1 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் வந்து எங்கேயோ இருந்து ஓடி வராங்க. வந்து பகவதா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து வெளியே போயிருக்கும் போது ஒரு பர்சனை பார்த்தேன். அவருக்கு ஹார்ஸோட ஹெட் இருந்துச்சு, ஹியூமன் பாடி இருந்துச்சு. அதுலேயும் அந்த ஹார்ஸோட ஹெட்ல இருந்து ஹியூமன் பேசுகிற மாதிரி அந்த குதிரை பேசுது அப்படின்றத இவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே பகவதா நம்பவே இல்லை. இப்படிலாம் எங்கேயாவது நடக்குமா, நீ கனவு கொண்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் கரெக்டாக அந்த ஹயவதனா அப்படின்ற அந்த பர்சன் அங்கே வந்துட்டாங்க. அந்த ஹார்ஸ் ஹெட் மேனோட
பாடி இருக்கிறது தான் ஹயவதனான்னு சொன்னேன் இல்லையா, அவர் அங்கே வந்துட்டார். அவரை பார்த்த உடனே அப்பவும் இவர் நம்பலை. அவர் நினைக்கிறாரு யாரோ மாஸ்க் போட்டு வந்து இவனை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸ் ஹெட் மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவரால் முடியலை. அப்புறம் தான் தெரியுது இது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஹயவதனா வந்து அவரோட ஸ்டோரியை நரேட் பண்ணுறாரு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு காலத்தில் அழகான ஒரு பிரின்சஸ் இருந்திருப்பாங்க. அந்த பிரின்சஸோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சுயம்வரம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான மாப்பிள்ளையை அவங்களே செலக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நிறைய இடங்கள்ல இருந்து நிறைய பிரின்ஸ் எல்லாமே இவங்களோட அரண்மனையில் எல்லாருமே கேதர் ஆகிருக்கிறாங்க. அப்போ இந்த பிரின்சஸும் எல்லாரையும் பார்க்குறாங்க. பட் யாரையுமே உங்களுக்கு பிடிக்கல. அட் லாஸ்ட் ஒரு அரேபியன் பிரின்ஸோட ஹார்ஸ் மேலே இவங்களுக்கு லவ் வருது. ஒரு ஒயிட் ஹார்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே, உனக்கு அந்த ஹார்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னா சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 15 வருஷம் அந்த ஹார்ஸோட இவங்க அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணி ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் அந்த ஹார்ஸ் வந்துட்டு ஒரு செலஸ்ட்ரியல் பீயிங்காக மாறிடுது. விச் மீன்ஸ் இந்த வானத்துலலாம் வானதூதர்கள் மாதிரி சில ஸ்பிரிட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பீயிங்காக அந்த ஹார்ஸ் வந்து மாறிடுது. எப்படி அப்படி மாறினாங்கன்னா, ஆக்சுவலாக அதுதான் அவங்களோட ரியல் அப்பியரன்ஸ். ஒரு சாபத்தினால தான் அவங்க குதிரையாக மாறியிருப்பாங்க. இப்போ 15 வருஷமாக உண்மையான லவ் அவங்களுக்கு கிடைக்கும்போது அகெயின் அவங்களோட பழைய ஃபார்ம்க்கே அவங்க வந்துட்டாங்க. இப்போ அவங்க பிரின்சஸ் கிட்ட நீ எனக்கு இவ்வளோ லவ் கொடுத்ததுனால தான் நான் வந்து பேக் டு ஃபார்ம் என்னோட உருவத்துக்கே நான் வந்துட்டேன். அதனால் நீ என்னோட சேர்ந்து ஹெவனுக்கு வந்துரு, அங்கே போய் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் வந்து அந்த ஹார்ஸை தான் லவ் பண்ணேன், அதோட தான் என்னோட லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ அந்த செலஸ்டியல் பீயிங் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நீ வந்து ஒரு குதிரையாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸை கர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க ஒரு ஃபீமேல் ஹார்ஸாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் ஹயவதனா. ஸோ மனுஷனும் குதிரையும் கலந்த மாதிரி அவர் பிறக்கிறாரு. இவனுக்கு இப்போ என்னன்னா, நானும் நார்மலான ஹியூமன் மாதிரி மாறணும், எனக்கும் ஹியூமன் லைஃப் வாழணும், இந்த ஒரு குதிரையோட ஹெட்டு வந்து என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி பகவதா கிட்ட கேட்கும்போது பகவதா சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காடஸ் இருக்கிறாங்க. அவங்க பேர் காளி. அந்த காளி டெம்பிளுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர் 1 இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் நீ அவனை கைட் பண்ணு, அந்த ஹயவதனா கூடயே நீ போயிட்டு அவனை போய் அங்கே ப்ரேயர் பண்ண சொல்லுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அங்கே போயிட்டாங்க. இப்போது ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டேஜில் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பிளேயை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டேஜில் தேவதத்தாவும் கபிலாவும் பேசிக்கிறாங்க. அப்போ தேவதத்தா இன்ஃபார்ம் பண்ணுறாரு, நான் வந்து எனக்கான ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், அவளை பற்றி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியாது, பட் அவள் அழகாக இருப்பான்றது தெரியும், அவளோட அட்ரஸும் எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நான் கண்டிப்பாக அவளை தான் மேரேஜ் பண்ணிப்பேன், பட் அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலா கிட்டே சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இந்த மாதிரி பேசினாலே யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இவருமே கிண்டல் பண்ணுறாரு, நீ சும்மா சொல்கிற அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணும்போது அதுக்கு தேவதத்தா சொல்கிறாரு, ஒருவேளை நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டேன்னா காடஸஸ் காளிக்கு என்னோட ஆர்ம் அண்ட் ஹெட் இது ரெண்டையும் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவேன், அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இவருக்கு வந்து அவள் எந்த அளவுக்கு டீப்பாக லவ் பண்ணுறான் அப்படின்றது புரியுது. ஸோ கபிலாவும் அந்த அட்ரஸை வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணுறான். அப்போது கதவை திறந்த உடனே உள்ளேருந்து பத்மினி வராங்க. பத்மினியை பார்த்த உடனே கபிலாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. பத்மினிக்கும் கபிலாவோட அந்த பாடி ஸ்ட்ரக்சர் ரொம்பவே அழகாக அவனோட பாடியை அவன் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அதை பார்த்த உடனே அவளுக்கும் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுது. ஆனால் அவன் வந்து இப்போ வந்திருக்கிறது ஃப்ரெண்டுக்காக இல்லையா, ஸோ அதுக்கு வந்து லாயலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவன் உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வந்து உங்களை லவ் பண்ணுறான், அதை கேட்குறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், நீங்கள் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவளுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஏன் அப்படின்னா ஃபினான்ஷியலி அவங்களோட கிளாஸ் அதெல்லாம் பார்க்கும்போது பத்மினி அண்ட் தேவதத்தா தான் எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறமா ரொம்பவே சந்தோஷமாக அவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. இருந்தாலும் பத்மினி அண்ட் கபிலா அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு அட்ராக்ஷன் சைலண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ 6 மாதம் கடந்து போயாச்சு. பத்மினி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. தேவதத்தாக்கு எப்போவுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, கபிலா அண்ட் பத்மினி அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குதோ அப்படின்ற மாதிரி அவங்களோட நடவடிக்கை எல்லாத்தையும் அவன் சந்தேகப்பட்டுட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா, கபிலா அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வர்றது, அவளோட உட்காந்து ரொம்ப நேரம் பேசுகிறது, இவளும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறது, இது எல்லாமே இவனை வந்து ஜெலஸியாக ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் இவங்க உஜ்ஜைன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ட்ரிப் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க 3 பேரும். அப்போது 3 பேருமே ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டு இருந்தாலும் அதே சமயம் தேவதத்தா என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா, ஒருவேளை நம்ம 3 பேரும் சேர்ந்து ட்ரிப் போனோம் அப்படின்னா கபிலா அண்ட்
பத்மினி தான் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பத்மினி கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே சரி ஓகே நம்ம இந்த ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிடலாம், நம்ம இங்கே ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிடுறா. ஆனால் வெரி சூன் கபிலா வீட்டுக்கு வந்த உடனே இவ எல்லாத்தையும் மனசெல்லாம் மாற்றி தேவதத்தாவையும் கண்டிப்பாக நம்ம போகணும்னு சொல்ல வச்சு 3 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போது அவங்க போயிட்டு இருக்கும்போது 2 பேருமே மாற்றி மாற்றி ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதும் அவங்களோட லுக்ஸும் தேவதத்தாவை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. இருந்தாலும் அது எல்லாத்தையும் அவன் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் பத்மினி வந்துட்டு கபிலா கிட்ட ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஃப்ளாரை காமிச்சு அந்த ஃப்ளார் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கபிலாவும் யோசிக்காமல் இறங்கி போய் அந்த ஃப்ளாரை பறித்து கொண்டு வந்து அவகிட்ட கொடுக்குறான். அந்த காளி டெம்பிளை தாண்டி அவங்க வண்டி போகும்போது தேவதத்தாக்கு ஞாபகம் வருது. நான் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தேன், பத்மினியை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய ஹெட்டை வந்து நான் கட் பண்ணி அவங்களுக்கு காணிக்கையாக கொடுக்குறது தானே நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் கொடுக்காததுனால தான் எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கி நீங்கள் 2 பேரும் போங்க, நான் வந்து காளி டெம்பிளுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போகிறான். இவங்க 2 பேரும் அங்கே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. சரி ஒரு வேளை ப்ரேயர் முடிச்சுட்டு அவன் வருவான் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. பட் அவன் ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை. அவன் அங்கே போனதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அவனோட ஹேண்ட் அண்ட் ஆல்சோ ஹெட்டை வந்து கட் பண்ணி அந்த இடத்துலையே அவன் இறந்து போயிடுறான். ரொம்ப நேரம் ஆனதுனால கபிலா அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டை தேடி வரான். வந்து பார்த்தா இந்த மாதிரி கண்டிஷனில் ஃப்ரெண்டு இருக்கிறத பார்த்து அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது ஃப்ரெண்டை இந்த கண்டிஷனில் பார்க்குறதுக்கு. ஸோ அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அங்கே இருக்கிற வாள் எடுத்து அவனோட தலையும் வெட்டிட்டு அவன் கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இப்போது அதே இடத்துக்கு பத்மினி வராங்க. 2 பேரையுமே காணுமேன்னு சொல்லி தேடி வரும்போது பார்த்தா 2 பேரும் இறந்து கிடக்குறாங்க. இந்த பொசிஷனை பார்த்த உடனே அவளுக்கு தாங்கவே முடியல. தேவதத்தா இல்லாமல் இந்த லைஃப்பை எப்படி கண்டினியூ பண்ண போகிறோன்னு தெரியாமல் நானும் இறந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அந்த வாள் எடுக்கிறா. கரெக்டாக காளி தேவி அப்பேர் ஆகிட்டு அவளை ஸ்டாப் பண்ணுறாங்க. நீயும் ஏன் இறந்து போகணும், நான் உனக்கு வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறேன். நீ என்னன்னா அவங்க 2 பேரோட ஹெட்டை வந்து ப்ராப்பராக அவங்கவுங்க பாடிக்கு நேராக வை, நான் அவங்களுக்கு உயிர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ரொம்ப ரஷ் பண்ணுறதுனால இவ வேகமாக எடுத்து கொண்டு வைக்கிறதுல பாடி அண்ட் அந்த ஹெட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடுறா. கபிலாவோட ஹெட் எடுத்து தேவதத்தாக்கும் தேவதத்தாவோட ஹெட் எடுத்து கபிலாவோட பாடியிலையும் மாற்றி வச்சிடுறா. இப்போது அந்த காளி தேவியும் உயிர் கொடுத்துட்றாங்க. இப்போ 2 பேருமே எழுந்து நின்றுறாங்க. இப்போது தேவதத்தாவோட பாடி ஒருத்தர்கிட்ட இருக்குது, ஹெட் ஒருத்தர்கிட்ட இருக்குது இல்லையா. ஸோ யார் ஆக்சுவலாக அவளோட ஹஸ்பண்ட், யார் அவள் கூட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகுது. அப்போது கபிலாவோட ஹெட்டு தேவதத்தாவோட பாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6 மந்த் எங்களோட மேரேஜ் லைஃப் அப்படின்றது கபிலாவோட ஹெட் இருந்தாலும் தேவதத்தாவோட பாடியோட தான் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ அவளோட குழந்தைக்கு காரணம் தேவதத்தாவோட பாடி தான். ஸோ நான் தான் அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலாவோட ஹெட் சொல்லுது. ஆனால் அதுக்கு தேவதத்தாவோட ஹெட் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை பிரெயினில் இருந்து தான் பாடி ஃபுல்லாக எல்லா கனெக்ஷனுமே இருக்குது. பிரெயின் என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனுமே அது அதோட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கு. ஸோ பிரெயின் தான் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெட் இருக்கக்கூடிய நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிகிட்டே வராங்க. அப்போது பத்மினி என்ன சொல்கிறா அப்படின்னா, அவளுக்கு ஆல்ரெடி கபிலாவோட ஃபிசிக் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து அவளுக்கு போத் தேவதத்தாவோட ஹெட் அண்ட் ஆல்சோ கபிலாவோட பாடி 2மே சேர்ந்த மாதிரி ஒரு பர்சன் கிடச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறா. அந்த பர்சனையும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ இப்போ கபிலா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுறான். இவங்க அதாவது கபிலாவோட பாடி தேவதத்தாவோட ஹெட் இப்படி இருக்கிற அந்த பர்சன் அவளோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது தேவதத்தா வந்துட்டு கடைக்கு போய் அந்த உஜ்ஜைன் அந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சாங்க இல்லையா, அங்கே போய் குழந்தைங்களுக்காக 2 டால் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த டாலை வந்து வீட்டில் வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ உஜ்ஜைனில் நடந்த ரெஸ்லிங் காம்படிஷன்லையும் நான் இவனோட இந்த பாடியை வச்சு வின் பண்ணிட்டேன் அப்படின்றதையும் சொல்கிறான். திருப்பி கொஞ்ச நாளில் அவங்களுக்கு ஒரு பாய் சைல்டும் பிறக்குது. இப்போ சில எபிசோட்ஸில் வந்து அந்த டால் பேசிக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டால் வந்து வீட்டில் என்ன நடக்குது, ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாலோட 1-to-1 கான்வர்சேஷனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தேவதத்தாவோட தலையில் கபிலாவோட பாடி இருந்துச்சு இல்லையா, தேவதத்தா என்ன மாதிரியான பர்சன், பாடிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கரெக்டாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணுற பர்சன் கிடையாது. ஸோ போக போக அவனோட பாடி வந்து நார்மலான கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. இப்போது பத்மினி என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் பாடியை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, பட் கபிலா வந்து தேவதத்தாவோட பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதே மாதிரி அவன் ஃபார்முக்கு கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவ திங்க் பண்ணிகிட்டு இருப்பாள். ஸோ இப்போ அவளுக்கு அவன் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை வர ஆரம்பிக்குது. ஒரு சண்டை பெருசாகும்போது 2 பேரும் கோவப்பட்டுட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போது இவளோட இந்த மைண்ட் செட், அவள் வந்து இங்கே இருந்தாலும் கபிலாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறான்றது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய டால்ஸுக்கு நல்லாவே புரியுது. இப்போ ஒரு நாள் அவள் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறா அந்த குழந்தையும் தூக்கிட்டு. ஏன்னா அவளுக்கு கபிலாவை பார்க்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஏன்னா கபிலாவோட பாடி இங்கே வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவளால் கபிலாவை ஃபீல் பண்ண முடியல.
ரியலான அவனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஃபாரஸ்ட் போகிறா. அங்கே வந்துட்டு அவனை பார்க்கும்போது அவன்கிட்ட சொல்கிறா, இது உன்னோட குழந்தை தான். ஏன்னா உன்னோட உடம்புல இருக்கிற அதே மோல் அதே மச்சம் வந்துட்டு என்னோட குழந்தை உடம்புலையும் இருக்குது. ஸோ நீ தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கபிலா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணதும் அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவனோட வீட்டில் போயிட்டு இவளும் ஸ்டே பண்ணுறா. அங்கேயே வாழ்கிறாங்க. இப்போ தேவதத்தா வந்து பத்மினியை தேடி காட்டுக்குள்ளே வரும்போது கபிலாவை மீட் பண்ணுறான். 2 பேரும் பார்த்து நிறைய பேசுகிறாங்க. அப்புறம் பெரிய சண்டே ஆகுது. சண்டேல 2 பேரும் மாற்றி மாற்றி வெட்டி இறந்து போயிட்டாங்க. இறந்து போய் கிடக்கிற 2 பேரோட பாடியை பார்த்த உடனே பத்மினியால் தாங்கவே முடியல. இந்த பகவதாவை பார்க்குறா. அவர்கிட்ட இந்த குழந்தைய கொடுத்து, நீங்கள் இந்த குழந்தைய இங்கே இருக்கிற ஹண்டர்ஸ் கிட்ட கொடுங்க. ஏன்னா ஹண்டர்ஸ்க்கு கபிலாவை தெரிஞ்சிருக்கும். இது கபிலாவோட சன் அப்படின்னு சொல்லி ஹண்டர்ஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க இவனை பத்திரமா பார்த்துப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ் அவங்கள வளர்க்க சொல்லுங்கள். அப்படி 5 இயர்ஸ் அவங்க வளர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் தேவதத்தாவோட ஃபாதர் கிட்ட கொடுங்க. அவர் ரொம்ப ரிச்சான ஒரு பர்சன். அதுக்கப்புறமா இந்த குழந்தைய அவர் பத்திரமா வளர்ப்பாரு. ஸோ நீங்கள் இதை மட்டும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு தேவதத்தா அண்ட் கபிலாவோட பாடியை அங்கே எரிக்க போகிற அந்த சமயத்தில் அவங்களோட பாடி எரிஞ்சிட்டு இருக்கும்போது இவளும் அதில் விழுந்து இறந்துடுறா. சதி உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவளும் அதில் விழுந்து இறந்து போயிடுறா. இதுதான் அந்த ஸ்டேஜில் நடக்கக்கூடிய அந்த ஒரு பிளே. ஓகேவா? இப்போது ஹயவதனா கரெக்டாக அந்த காளியோட டெம்பிளை ரீச் பண்ணிடுச்சு. அங்கே போனதுக்கப்புறமா அவனை வந்து அந்த காளி தேவி என்ன பண்ணிடுறாங்கன்னா மனுஷனாக மாற்றாமல் ஒரு ஃபுல் ஹார்ஸாகவே மாற்றிடுறாங்க. ஓகேவா? ஹார்ஸாக மாற்றினாலும் அவனால் ஹியூமன் மாதிரி பேச முடியுது. ஸோ இவ்வளோ நாளும் மனுஷனாக மாறணும்னு நினச்ச அவனுக்கு சரி ஓகே நம்ம ஒரு ஹார்ஸாவது மாறிட்டோமேன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குது. பட் அவனோட வாய்ஸ் சரியாகலை, இன்னும் மனுஷ மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்லி அதை நினச்சி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அகெயின் போயிட்டு அவன் வந்து பகவதாவை மீட் பண்ணுறான். பகவதா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான், இந்த மாதிரி என்னால் இப்போவும் பேச முடியுது, நான் நார்மலாக ஒரு குதிரை மாதிரி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது இவனோட இந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு பத்மினியோட சன் சொல்கிறான், நீங்கள் வந்து சிரிங்க, அப்போனா உங்களோட வாய்ஸும் ஹார்ஸ் மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்றா சேர்ந்து சிரிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. அப்படி அவன் வந்து சிரிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹயவதனாவோட வாய்ஸ் வந்து ஹியூமன் வாய்ஸில் மாறி ஒரு ஹார்ஸ் வாய்ஸ் மாதிரி மாறிடுச்சு. ஸோ மித் அண்ட் ஆல்சோ ரியாலிட்டி இது 2யும் மிக்ஸ் பண்ண மாதிரி அண்ட் ஆல்சோ இன்கம்ப்ளீட்னஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேயாக இது இருக்குது. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.